மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நமது பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது, நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானை தாண்டிடுச்சு, இங்கிலாண்டை தாண்டிடுச்சு, ஜெர்மனியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்து மூன்றாவது ஆகிடும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க பொதுவாக. அது வந்து எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து நிச்சயமான ஒரு வளர்ச்சி பாதையில் போய் கொண்டிருக்கோம். அரசனுடைய முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக அதற்கு பலன் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, நேரேட்டிவ், அதை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதை பற்றி ஆளும் அரசு வந்து அது மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இயல்பு தானே. எந்த அரசாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம அதில் என்னட்ட கவனம் கொள்றோம்னாக்கா, அந்த பெருமையெல்லாம் பேசும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், மக்கள் தொகை என்னவோ, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை நம்மளாம் இருக்கிறது, அதையும் இதையும் சேர்த்து தான் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது சமீபத்தில். என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, உலக நாடுகள், எல்லா நாடுகளும் அதனுடைய வருமானங்கள் எவ்வளோ இருக்குது, தனிநபர் வருமானங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பட்டியலிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பட்டியலிடும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி பணக்கார நாடுகள், ஹை இன்கம் கண்ட்ரிஸ், அதாவது உயர் வருமானம் உள்ள நாடுகள், அது வந்து ஹை இன்கம் கண்ட்ரிஸ். அடுத்தது வந்து மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், அது வந்து ஒரு நடுத்தர வருமானம் இருக்கக்கூடிய நாடுகள். அடுத்தது ரொம்ப குறைவான வருமானம் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு 3 வகைப்படுத்துவாங்க. அது மாதிரி படுத்தும் போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சமீபத்திய கணக்குப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 108 நாடுகள் நடுத்தர வருமானத்தில் இருக்கின்றன. பெரிய வருமானத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு முதல்ல இப்போ 85 நாடுகள் இருக்கு. லோ இன்கம் கண்ட்ரிஸ், குறைந்த வருமானம் உள்ள நாடுகள் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 63 இருந்து 2000 இப்போ 26 ஆயிடுச்சு. அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்னென்னா, பல நாடுகள் வந்து கீழே இருந்து மேலே நகர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புலப்படுகிறது. அப்போ ரொம்ப வந்து வருமானம் குறைவாக உள்ள நாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான நாடுகள் தான் அது மாதிரி அந்த இடத்துல இருக்குது. நிறைய நாடுகள் வந்து நடுத்தர வருமானத்துக்கு வந்து விட்டது. நடுத்தர வருமானத்தில் வந்த நாடுகள் பல நாடுகள் வந்து உயர் வருமானத்துக்கு போயிருக்கு. உயர் வருமானத்தில் நாடுகள், சில நாடுகள் கீழே இறங்கி இருக்கு, நடுத்தர வருமானத்துக்கு வந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து பல்வேறு அரசியல் பொருளாதார காரணிகள் இருக்கும். அது ஒவ்வொரு நாட்டினுடைய இதையும் எடுத்து பார்த்தா தான் நமக்கு என்ன தெரியும், புலப்படும். ஏன் இந்த நாடு இப்படி ஆச்சு, ஏன் அந்த நாடு அப்படி ஆச்சுன்னு. இப்போ கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன், அதில் இவரெல்லாம் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்த பொழுது, இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு உண்டான பின்தங்கிய நிலையில் முன்னேறுவதற்கு நிறைய ஏகப்பட்ட நிதி கொடுத்து இப்போ அவர்களெல்லாம் வந்து கை தூக்கி விட்டுருக்காங்க. அதனால் அவர்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளாக மாறி இருக்கிறார்கள். இப்போ இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச். என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ரேஞ்சிலேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருந்ததுன்னா அவர்கள் வந்து நடுத்தர வருமானம், எதுலேருந்து எது வரைக்கும் இருந்ததுன்னா அவர்கள் வந்து உயர் வருமானம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, $1146 தனிநபர் வருமானம், அதிலிருந்து 4515 அது வரைக்கும் இருந்ததுனாக்கா, அந்த நடுத்தர வருமானம் இருக்கிற நாடுகள்லேயே ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த நடுத்தர வருமானம் இருப்பதிலேயே 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அது லோயர் மிடில் இன்கம் குரூப் அண்ட் ஹையர் மிடில் இன்கம் குரூப் அப்படின்ட்டு. இப்போ அப்படி பார்த்தோம்னாக்கா, இது மாதிரி 2146 $4515 வரைக்கும் தனிநபர் வருமானம் இருப்பவர்கள் அந்த இடத்துல வருவாங்க. அப்புறமே அதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 4515 அதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட $14,005 வரைக்கும் வர்றவங்க வந்து உயர் வருமானத்தில் இருப்பாங்க அப்படின்னு கணக்கிடுறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்தியா எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்தியா வந்து நம்மளது வந்து $2540 இருக்குது. லோ இன்கம் வருமானத்திலேயே அதில் தான் இருக்கும். மிடில் இன்கமில் லோயரில் இருக்கும். அந்த ப்ராக்கெட்டில் நம்ம வந்து 2540 இருக்கும். சரியா? ஆனால் அமெரிக்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு $70,000 $72,000 இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உலக வங்கி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது வளர்கிற வேகத்திலேயே இந்தியா பொருளாதாரம் வளர்ந்தது என்று சொன்னால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானமும் நம்மளுடைய இதையும் இந்தியாவில் இருக்கிற தனிநபர் வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அவர்கள் $100 தனிநபர் வருமானம் பெற்றால் கம்பேரிட்டிவ் ஸ்கேலில் நம்ம $3 பெறுகிறோம். 3% தான் நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது உலக வங்கியினுடைய கணக்கு என்ன சொல்லுது, இந்த ரேட்டில் போனோம்னா அமெரிக்கா இப்போ இருக்கக்கூடிய இடத்தை இந்தியா பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நமக்கு மினிமமாக எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல, அதில் 4ல் 1 பங்கு அப்படின்னா, அவன் 75,000 இருக்கான்னு வச்சுங்களேன், அதில் 4ல் 1 பங்கு அப்படி போகணுன்னா ஒரு 20,000 அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போகணுன்னாலே, $18,000 போகணுன்னாலே அந்த 2540 அங்கே போகிறதுக்கு 75 வருஷம் ஆகுமா. அப்போது நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றது?
உயர் வருமானம் உள்ள நாடுகளாக போவதற்கு எவ்வளோ காலம் பிடிக்கும். அப்படி இருக்கும்பொழுது இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அந்த நாடுகள், பல நாடுகள், இந்த நடுத்தர வருமானத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அவர்களெல்லாம் உயர் வருமான நாடுகளாக ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வரும்போது அவர்கள் என்ன சொல்கிறாருன்னாக்கா, நிறைய நாடுகள் வந்து அதில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதாரம் வளரும்போது அப்போ வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, உங்கள்கிட்ட மக்கள் தொகை ரொம்ப நிறையா இருக்குது, அந்த மக்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் பொருளாதாரம் இன்னும் வேகமாக வளரும், அப்போ தனியாக வருமானம்லாம் இன்னும் உயரும் அப்படின்னு. அப்போது இந்த வருமானம் உயர்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படணும் அப்படின்னா, அந்த மக்களை வந்து நம்ம சரியான வகையில் பயன்படுத்தணும். அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு, கல்வி அதெல்லாம் கொடுத்து அவர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து பரந்துபட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் மக்களுக்கு எல்லாம் கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை, உயர்கல்வி கொடுக்கணும், தரமான கல்வியை கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் கல்வியெல்லாம் கொடுத்து அந்த வேலை வாய்ப்புகள், அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் உருவானால் மட்டும்தான் வருமானம் உயரும். அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாட்டினுடைய வருமானம் அப்படிங்கிறது உயரும். அதன் வழியாக நான் உயர் மட்டத்துக்கு நகர முடியும். ஆனால் இப்போ இருக்கிறது நமக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியா வந்து நமக்கு தெரியும் காலமாக எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து நமக்கு வந்து ஜாதிங்கிற ஒரு அமைப்பு பலருக்கும் அந்த வாய்ப்பை வழங்காமல் புறக்கணித்து வந்தது. அது இல்லாமல் ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயமாக அதன் வழியாக அதுலேருந்து வந்து தான் என்ன பொருளாதாரமும் கட்டியமைக்கப்படும் போது அதுவும் அப்படி தான் வந்து முடியுது. அது மாதிரி முடியும் போது எப்படி நம்ம இவ்வளோ தடைகளை, அந்த அமைப்பு இருக்குல்ல, அதை உடைச்சு அதுலேருந்து வெளியேறி அதற்கு பிறகு அதுலேருந்து வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, இந்த வளர்ச்சி பாதைக்கு போய் $2540 $75,000 நோக்கி நம்ம நகரணும். அது எவ்வளோ பெரிய மலையேற்றம்னு யோசிச்சு பாருங்க. அதற்கு நம்ம வந்து நமக்கு பெரும் தடையாக இருப்பது இந்த நமக்கு இருக்கக்கூடிய கல்வியை ஜனநாயகப்படுத்தாமல் இருப்பது, அது வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுலாம். அதுக்கெல்லாம் வந்து முனைப்பாக வேலைகள் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எங்கே நடக்கிறதுன்னு நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும். இதில் 10,000க்கு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, எல்லோரும் அந்த அளவுக்குலாம் கல்வி கற்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க. இப்போ யார் தான் படிக்கணும்னா ஏற்கனவே யாருனாலாம் படிச்சுருக்கானா அவன் படித்தா போதுங்கிற மாதிரி தான் நம்ம அமைப்புகள் அதற்கான எல்லாம் உருவாக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அது படிச்சுட்டு வா, அப்போ தான் மெரிட்டில் தான் நீ வந்து சேர முடியும் அப்படின்ட்டு. அவன் மெரிட்டில் அது வந்து அவன் என்ன இத்தனை சீட்டு இதுக்குள்ளே வரணும்னா இதுக்கு வா, அப்படி இல்லைன்னாக்கா நீ போய் எங்கே எது கிடைக்குதோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எங்கே அந்த கனவு எப்படி நமக்கு நிறைவேறும்? அப்போது நான் வந்து இந்த சமுதாய அமைப்பு இருக்குல்ல, அதை வந்து பெருமளவில் மாற்றி காட்டினால்தான் நமக்கு வந்து இந்த பொருளாதார பாதை அப்படிங்கிறத சாத்தியமாகும். அது இல்லாமல் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணு, அப்புறம் என்னது மார்க்கெட்டில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடும், அது பார்த்துக்கோம், அதெல்லாம் சொல்கிறானுங்க. இப்போ மார்க்கெட்டில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறவனை வச்சு புழிஞ்சு வேலை வாங்குறானுங்களே தவிர எவனும் வந்து அவனை வந்து சரியான அடுத்த ஜெனரேஷனை வந்து படிக்க வச்சு அவரை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு வருமானத்தை அதிகமாக்கி அதன் வழியாக நாட்டை வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல் திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இல்லாமல் நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 100 வருஷமாக அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து பார்க்குறோம். எப்படி செய்து பார்க்குறோம்னா, அந்த பரவாயில்ல எல்லாருக்கும் வளர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கணும்னா கல்வி எல்லோருக்கும் அவசியம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக பல திட்டங்களை செயல்படுத்தி இத்தனை ஆண்டுகளாக ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடை போட்டு, போக்குவரத்துக்கு வசதி இல்லைனாக்கா இலவச பேருந்து பயணத்தை கொடுத்து, பாடப்புத்தகங்களை இலவசமாக கொடுத்து, ஸ்காலர்ஷிப் கொடுத்து, ஹாஸ்டல்கள் தொடர்ந்து நடத்தி, அதன் வழியாக மக்கள் எல்லாம் கல்விக்கு கொண்டு வந்து சேர்த்து முதல்ல ஆரம்ப கல்வியை கொடுத்து, அப்புறம் கல்லூரி கல்வியை கொடுத்து, உயர்கல்வியை கொடுத்து, எல்லா குடும்பங்கள்லையும் படித்தவர்களை உருவாக்க வேண்டும், பெண்கள் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ அவ்வளோ திட்டங்கள் நம்ம செயல்படுத்துகிறோம். அது மாதிரி இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து மாநில அரசு செயல்படுத்திருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு உண்டான கல்வி உதவித்தொகை திட்டம், அதில் எவ்வளோ புதிய பெண்கள் வந்து உள்ளே வர்றாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு. இது மாதிரி நம்ம வந்து அந்த முயற்சிகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம மட்டும் ஏங்கி பத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம், உலகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம். அப்போ அந்த வாய்ப்புகள் எல்லோருக்கும் வந்து சேருவதற்கு எல்லா நாடுகளும் இது போன்ற முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து அதற்கான முயற்சியை மிக கடுமையாக எடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது நீதித்துறையாக இருக்கட்டும், அல்லது வந்து கல்வித்துறையாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிலருக்கானதாக மட்டும் இருந்தால் போதும், எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த இந்த பொறி இருக்குல்ல, எந்த பொறி நம்ம ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளை சிக்க வைக்கக்கூடிய பொறி, அதிலிருந்து தப்புவது எப்படி அப்படின்ட்டு, அது தப்புறதுக்கு தான் நம்ம அவ்வளோ வேலைகள் செய்கிறோம். அதையெல்லாம் உணர்ந்து மாணவ கண்மணிகள்லாம்
அது அல்லது நம்ம பெற்றோர்கள் எல்லாம் அதிலிருந்து அந்த பொறியிலிருந்து நாம்